என் பேர் வந்து ஹரிகரன். நான் வந்து ஹார்டிகல்ச்சர் டிகிரி முடிச்சிருக்கேன். 2023ல பாஸ் அவுட் ஆனேன். 24, 25 2 இயர்ஸாக பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். என் அப்பா வந்து ஃபார்மரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஃபைனல் இயர் முடிக்கிறப்ப சரி காலேஜ் முடியுது, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது என் சீனியர் ஒருத்தர், அவர் எஸ்பிஐயில் பிஓவாக இருக்கார். அவர் வந்து கைட் பண்ணார், இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம் இருக்குது, அக்ரி படித்ததுக்கு அதில் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர்னு இருக்குது, அது மூலமாக போகலாம். நான் அதுலேருந்து வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது இந்தமாரி பிஓ இருக்குது, கிளர்க் இருக்குது அப்படின்னும்போது ஐபிஎஸ் பிஓ அதெல்லாம் பார்த்தேன். அதில் வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து மெயின்ஸ் வரைக்கும் போயிருந்தேன். ஆனால் மெயின்ஸ் கிளியர் பண்ணல. இந்த டைம் ஃபஸ்ட் டைம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போனேன். ஃபஸ்ட் இன்டர்வியூலே கிளியர் பண்ணி இந்தியன் பேங்க்கில் பிஓவாயிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணேன், வீட்டில் நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணேன். யாரும் மென்டார்ஷிப் யாரும் எதுவும் கவனிக்கல. நானே செல்ஃபாக படிக்கும்போது எனக்கு பெருசாக என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்றது தெரியல. நான் இஷ்டப்படி அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். வீட்டிலேருந்து படித்தனால எனக்கு வந்து ஒரு சிஸ்டம் இது பண்ண முடியல, கரெக்டாக ஷெடியூல் ஃபாலோ பண்ணணும். ஆனால் இங்கே வந்து ஷெடியூல் இருந்தது, எனக்கும் தனியாக ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்க. நான் ஃபுல் டைமாக நான் யூஸ் பண்ணி டெஸ்ட் போடுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்தனால ஃப்ரெண்ட்ஸு மென்டார் எல்லாருமே வந்து எப்படி இன்டர்வியூ ஃபஸ்ட் டைம்ன்றனால எனக்கு எதுவும் தெரியல. இங்கே இருக்கும்போது என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், அங்கே எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து எல்லாம் கைட் பண்ணாங்க. எனக்கு அதனால் அங்கே போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட் இன்டர்வியூன்ற பதட்டமே இல்லாமல் ஜாலியாக அட்டன் பண்ணேன். இப்போ இந்த நான் முதல்வன் ஸ்கீமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுத்ததுனால குவாலிஃபைடான ஸ்டூடெண்ட் ஆஸ்பிரன்ஸ் மட்டும் தான் இங்கே வந்தாங்க. மற்றவங்களோட பேசி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க என்ன லெவல் இருக்காங்க, அவங்க லெவலுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருந்துச்சு. இப்போ இந்த நான் முதல்வன் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக கொண்டு வந்தது நல்ல பெஸ்ட்டு இன்னோவேட்டிவாக தான் இருக்குது எல்லாருக்கும். எங்கள் ஊர் வில்லேஜில் வந்து பெருசாக பேங்கிங்கான தனியாக இன்ஸ்டியூட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் இந்த ஸ்கீமில் இப்போ வந்தது மூலமாக எனக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபுட்டு எல்லாமே அலோகேட் பண்ணி ஃப்ரீயாக இருக்குது படிக்கிறதுக்கு. ரிசல்ட் பார்க்கும்போதே நான் எங்கள் அம்மா பக்கத்தில் தான் இருந்தாங்க. அவங்க ஒரு செம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹக் பண்ணிவிட்டு ஆனந்த கண்ணீரில் இருந்தாங்க. எங்கள் அப்பா தான். நான் இது வரைக்கும் சின்ன வயசில் எனக்கு விவரம் தெரிஞ்சது நான் எதுவும் அப்பாக்கிட்ட அதிகமாக பேச்சாது. ஆனால் ரிசல்ட்டுன்னு சொன்னதை எங்கள் அப்பா நல்லா என்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு எப்படி அது வேர்ட்ஸால் சொல்ல முடியல. ஒரு ஃபுல்லாக மனநிறைவாக இருந்துச்சு ரொம்ப அன்றைக்கி ஃபுல்லாக. 2 வருஷமாக கஷ்டப்பட்டது எல்லாம் ஒரு நல்ல இதுக்கு வந்துருச்சு அப்படின்னு. அதுவும் ஸ்கேல் ஆஃபீஸர் ஸ்கேல் கிடச்சதும் இன்னும் கொஞ்சம் ஹாப்பி. இந்த ஸ்கீம் இருக்கதே வந்துட்டு நான் நிறைய பேருக்கு தெரியல. எனக்குமே லாஸ்ட் இயர் தெரியல. என் ஃப்ரெண்டு அட்டன் பண்ணியிருந்தான். அவனை பார்த்துட்டு தான் இந்த வருஷம் என்ட்ரன்ஸ் எழுதி அப்ளை பண்ணேன். என்ன மாதிரி வில்லேஜில் இருக்கவங்களாம் தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்குது, படிக்கிறதுக்கு நாலேஜ் இல்லாமல். இங்கே வரும்போது நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், தங்கிறது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதனால் நல்லா படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கீம் கொண்டு வந்த ஆனரபிள் சிஎம் சாருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இது மூலமாக.